அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாத நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைய போகின்றன, இந்த அக்டோபர் மாதத்தில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல், குருவின் உச்சம், செவ்வாய், சூரியன், புதன் என பல கிரகநிலைகளின் பெயர்ச்சி, சந்திரனின் உச்சம், அதே வேளையில் இந்த தருணத்தில் மிக வலுவாக சுக்கிரனின் நீச்சம் என பல காரியங்கள் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டால் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல சங்கடகரமான நிகழ்வுகளை மாற்றி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். உறுதியாகவே சிம்மராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி எழுதாலும் இந்த அக்டோபர் மாதத்தில் இவையெல்லாம் தவிர்க்க முடியாத ஒரு தருணமாக அமைவதற்கான சூழல் உண்டு. அதிலும் குறிப்பாக மிக முக்கியமாக பார்க்கப்படுவது விரயத்தில் குரு உச்சம் பெறுகிறார். எனவே விரய செலவுகள் அதிகரிக்கும். சுப விரயங்களாக மாற்றக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைத்தாலும் கூட விரய செலவுகள் அதிகமாக நிறைந்து இருக்கும் தருணமாக தான் இந்த அக்டோபர் மாதம் அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது அலைச்சல் அதிகரிக்கும், பயணங்கள் அதிகமாக மேற்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சோர்வும், உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே இது போன்ற விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் உறுதியாகவே இருக்க வேண்டும். சில நேரங்களில் உலகின் எந்த மூலையில் இருந்து கதறி கதறி அழுதாலும் இவற்றை தவிர்க்க முடியாத ஒரு சூழல் உருவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே சற்று கவனத்துடன் இருப்பது நல்லதாக உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மற்றவர்கள் பெரிய அளவில் உங்களை போட்டியாகவும் உங்கள் மீது பொறாமை கொள்ளக்கூடிய வகையிலும் உங்களுடைய வளர்ச்சி சிறிதாக இருந்தாலும் கூட இந்த வேளையில் அதிக போட்டியையும் பொறாமையையும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் அதிகமாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. எனவே கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் செயல்பட்டாக வேண்டும். இப்படி செயல்படும் போது உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் சில போட்டிகள் பொறாமைகளை தவிர்க்கக்கூடிய வகையில் வாய்ப்புகள் உருவாகும். இல்லை என்றால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அந்த வாய்ப்புகள் கிடைக்காமல் சற்று கஷ்டத்தை சந்திப்பதற்கான சூழலும் உருவாகலாம். இதை அனைத்தையும் விட இந்த வேளையில் குரு விரயத்தில் நுழைந்திருப்பதால் திடீர் விரய செலவுகள் ஏற்படும் தருணமாக பார்க்கப்படுகிறது. திடீர் விரய செலவுகள் காரணமாக திடீரென கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே இந்த வேளையில் கடன் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது சிம்மராசிக்காரர்களுக்கு அதில் ஏற்படக்கூடிய சிரமங்களையும் தடைகளையும் நிச்சயமாக தகர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கும். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் சற்று எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அவசரப்படாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் மேற்கொள்வது நெருக்கடிகளையும் சிரமங்களையும் தவிர்ப்பதோடு நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அற்புதமான தருணமாக மாற்றி அமைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதே வேளையில் ராசியின் அதிபதியான சூரியனை பொறுத்தவரைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் முற்பகுதியில் தனஸ்தானத்திலும் பிற்பகுதியில் தைரியஸ்தானத்திலும் நுழைகிறார். ராசியின் அதிபதியான சூரியனை பொறுத்தவரைக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ராசியின் அதிபதியான சூரியன் மாதத்தின் பிற்பகுதியில் தைரியஸ்தானமாகிய 3ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். பொதுவாகவே ராசியின் அதிபதியான சூரியனை பொறுத்தவரைக்கும் 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். இதில் ஒரு இடமாக கருதக்கூடிய 3ஆம் இடமான சகாயஸ்தானத்திற்குள் நுழைவதால் இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும். அலைச்சல் சிரமங்களை தவிர்க்கக்கூடிய வகையில் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாத நிகழ்வுகளை கூட திட்டமிட்டு சிறப்பாக முடித்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்திற்குள் ராசியின் அதிபதியான சூரியன் வரக்கூடிய இந்த வேளையில் சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் அதே வேளையில் குரு பகவான் விரயஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார். லாபஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய வேளையில் அதிசாரமாக 4 மாதங்கள் உச்சம் பெற்று பிறகு மீண்டும் லாபஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்து அதற்கு பிறகுதான் முறையாக வலுவாக விரயத்தில் உச்சம் பெற போகிறார். எனவே அதற்கு முன்னதாக உச்சம் பெறும் இந்த நேரம் என்பது விரயத்திற்கான பலனும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. எனவே குரு பகவானினுடைய உச்சத்தின் காரணமாக இந்த தருணத்தில் சுப விரயங்கள் அதிகரிக்கும். திருமணம் கைகூடும், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல், பவள விழா என பல்வேறு வகையான சிறப்பு விழாக்களை மேற்கொள்வதோடு நீங்கள்
எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சி இனிமையாக கைது கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு. புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் தங்களுடைய பெயரில் வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் மிகவும் அபரிவிதமாக சிம்மராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது குரு பகவானின் பார்வைக்கு அதிக பலன்கள் உண்டு. அப்படி பார்க்கும்போது அவருடைய பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் இந்த தருணத்தில் எடுத்த காரியம் கை கூடக்கூடிய வகையில் மிக சிறப்பான வெற்றிகரமாக அமையும். அது மட்டுமல்லாது நீங்கள் எடுத்த கடமையை சரியாக செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது தாய் வழி உறவு முறைகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனுகூலமான நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. பிறரை சரியான முறையில் அணுகுவதோடு மட்டுமல்லாது சரியான நேரத்தில் சரியான பணிகளை திட்டமிட்டு நன்கு மேற்கொள்வதால் பல்வேறு வகையான தடை தாமதங்கள் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் ஏற்படக்கூடிய தொய்வுகளை நீக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறார். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சனி பகவான் இந்த வேளையில் வக்ரம் பெற்றிருக்கிறார். அஷ்டமத்தில் ராசிக்கு சகாயமற்றவராக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்றிருப்பது நன்மை நிறைவாக கிடைக்கும் ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. புதிய வேலை, வருமான உயர்வு போன்றவை நிறைவாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகள், தொல்லை தரக்கூடிய பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகும். எதிரிகளின் பலம் குறையக்கூடிய தருணமாகவும் மாறுகிறது. எனவே தொழில் மற்றும் வியாபாரம், உத்தியோக ரீதியாக எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. நீங்கள் திட்டமிடுதலை காட்டிலும் பெரிய அளவிலான காரிய தடை, சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் சப்தமஸ்தானமாகிய 7ஆம் இடத்தில் ராகு நிலை கொண்டிருக்கிறார். ராகு 7ல் இருப்பது மட்டுமல்லாது ஜென்மராசியை பார்க்கிறார். அங்கு மிக வலுவாக மோட்சக்காரகரான கேது விளம்பருகிறார். நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு என்பது சிம்மராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை தவிடுபடியாக்குவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் உறுதியாக உங்களை விட்டு விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேது எதிர்மறையான சிந்தனைகளை விளக்குகிறார். சுக்கிரன் ஜென்மத்தை விட்டு விலகி தனஸ்தானத்திற்குள் நுழைகிறார். தனஸ்தானத்தில் நீச்சம் பெறுகிறாருங்க. ராசிக்கு 3 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதாக பார்க்க முடியாது. ஏனென்றால் ராசிக்கு சகாதிபதியாக இருப்பதோடு மட்டுமல்லாது கர்மாதிபதியாகவும் இருக்கிறார். எனவே அவர் நீச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்புகள் தடையை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. எனவே கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் சுக்கிரனின் நீச்சத்தால் ஏற்படக்கூடிய சுணக்கமான நிலைகளை மாற்றி நன்மை நிறைந்தவையாக உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு. குடும்ப பிரச்சனைகள் மீண்டும் தலைதூக்காத வகையில் சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக வித்யாகரகரான புதன் 3 மற்றும் 4ஆம் இடத்தில் வலம் பெற போகிறார். புதன் 4ஆம் இடத்திற்கு போவது நன்மை நிறைவாக கொடுக்கும் ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றி கிடைப்பதோடு சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை விலகுவதோடு கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக உண்டு. இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமான மாற்றத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க புதன். ஏனென்றால் ராசியின் அதிபதியான சூரியனை நட்பு கிரகமாக பார்க்கிறார் தனது பார்வையில். எனவேதான் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சுகஸ்தானத்திற்குள் செல்வதால் நன்மை நிறைவாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் செவ்வாய் மிக வலுவாக இந்த தருணத்தில் வெற்றிக்கே உரித்த
உங்களுக்கான 3ஆம் இடத்தில் வலம் வருகிறார். இந்த மாதத்தின் இறுதியில் 4இல் நுழைகிறார். பெரும்பாலும் 3ஆம் இடத்தில் வலம் வருவதால் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகளை தவிடுபடியாக்குவதோடு விளைச்சல் வருமானம் அதிகரிக்கும். உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைவாக சந்திக்கும் அற்புதமான தருணமாக அமையும். எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பூலோகநாதர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் அற்புதமாக கைகூடும்.